புதுச்சேரியில் மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடு பட்டியலை வெளியிட்டிருக்கும் சூழலில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கப்படவில்லை என தேமுதிகவினர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து தேமுதிகவைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் அசோக் பாபு ஆகியோருடன் நமது செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய இடங்கள் பற்றிய அறிவிப்பை அந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். இருப்பினும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 4 இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது குறித்து தங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லை என்றும் தங்களை கலந்தாலோசிக்காமல் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக புதுச்சேரி மாநில தேமுதிக பொறுப்பாளர்கள் செல்வராஜ் மற்றும் அசோக் பாபு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது குறித்து நாம் அவரிடம் கேட்போம். அதாவது இந்த வெளியிடப்பட்ட இந்த பட்டியல் அறிக்கையில் தங்களுக்கு சம்மதம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. எதற்காக? இன்றைக்கு புதுச்சேரி மாநில மக்கள் நல கூட்டணி சார்பாக தொகுதி பங்கீடு பட்டியல் அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கும் எங்களுக்கும் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை. நாங்கள் கேட்ட தொகுதியை அவர்கள் கொடுக்கவில்லை. ஆகவே இதை பற்றி நாங்கள் எங்களுடைய தலைவரிடம் தகவலை தெரிவித்தோம். அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கும்படி எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். ஆகவே அவர்களாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த தொகுதி பங்கீடு அது எங்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. அதாவது இப்போ 28 தொகுதியில் 4 இடங்களை தேமுதிக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எத்தனை இடங்கள் கேட்டிருந்தீங்க? நாங்கள் 10 தொகுதி கேட்டோம். அவங்க இன்னைக்கு 4 அறிவிச்சிருக்காங்க. எத்தனை எண்ணிக்கை என்பது எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். அதனால் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அதாவது 10 இடங்கள் கேட்டதாகவும் அதில் 4 இடங்கள் மட்டுமே அவர்கள் அளித்திருப்பதாகவும் அதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை முதலாக கூட்டணி கட்சிகளில் மக்கள் நல கூட்டணி தான் தாங்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டது. அதிலும் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீவரன் ரகுமான்.